கணிதத்தில 12வது பாடலான முக்கோணிகளும் நட்பக்கல்களும் என்கிற பாடத்தை இன்றைய வகுப்புல படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்துல நாங்கள் முக்கோணிகள் தொடர்பாக, அதாவது முக்கோணிகள அகக்கோணங்கள் என்ன மாதிரி இருக்கும், அதே போல நட்பக்கல்களுக்கும் அகக்கோணங்கள், அடுத்ததாக புறக்கோணங்கள், ரெண்டையும் புறக்கோணங்கள் அகக்கோணங்கள் என்பது தொடர்பாக இந்த பாடத்துல நாங்கள் படிப்போம். முதலாவதாக முக்கோணிகளை பற்றி படிச்சுட்டு பிறகு நாட்பக்கல் பற்றி நாங்கள் படிப்போம். முக்கோணிகள் முதலாவதாக முக்கோணிகளை பற்றி படித்த பிறகு நாட்பக்கல் பற்றி படிக்கலாம். முக்கோணிகள் அப்படின்னா நீங்கள் தரம் 7ல படிச்சிருக்கிறீங்க. 3 நேர்கோட்டு துண்டங்களால் அடைக்கப்பட்ட பல்கோணி. 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன பல்கோணியைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம், முக்கோணி என்று சொல்லுவோம். 3 நேர்கோட்டு துண்டங்களால் ஆன பல்கோணி முக்கோணி எனப்படுகிறது. இந்த முக்கோணிக்கு நாங்கள் ஒரு முக்கோணிக்கு பெயரிடுவோம் ஏபிசி. ஏபிசி என்கிற ஒரு முக்கோணி எடுத்திருக்கிறோம். முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது, 3 கோணங்கள் இருக்குது என்று எங்களுக்கு தெரியும். பாருங்க, 3 நேர்கோட்டு துண்டங்கள். இந்த 3 நேர்கோட்டு துண்டங்களும் இந்த முக்கோணியினுடைய 3 பக்கங்கள் ஆகும். முதலாவது பக்கம் என்ன? பக்கம் ஏபி. முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது. முதலாவது பக்கம் ஏபி. அடுத்ததாக இரண்டாவது பக்கம் பிசி. மூன்றாவதாக பக்கம் ஏசி. 3 பக்கங்களினுடைய பெயர்களையும் நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஏபி, பிசி, அடுத்ததாக ஏசி அல்லது சிஏ என்றும் சொல்லலாம். ஏபிய பிஏ என்றும் சொல்லுவோம், பிசிய சிவி என்றும் சொல்லலாம், ஏசிய சிஏ என்றும் சொல்லலாம். முக்கோணிக்கு இவ்வாறான 3 பக்கங்கள் இருக்குது. அதே போல முக்கோணிக்கு 3 கோணங்கள் இருக்குது. முதலாவது கோணம் ஏ, இரண்டாவது கோணம் பி, மூன்றாவது கோணம் சி. அந்த 3 கோணங்களுக்கும் நாங்கள் என்னென்று பெயரிடுவோம். முதலாவது கோணம் பாருங்க, முதலாவது கோணம் ஏ என்னென்று பெயரிடுறது, ஏக்குரிய, அதாவது கோணம் ஏ என்னும் போது ஏ நடுவில் வர வேணும். ஏக்கு மேல அந்த கோணத்திற்குரிய அடையாளம் காட்டப்பட வேணும். அப்ப ஏ இருக்கும் பொழுது ஏக்கு அங்காலையும் இங்காலையும் இருக்கிற எழுத்துக்களை எழுதணும். பிஏசி. கோணம் ஏ நாங்கள் எப்படி குறிக்கிறோம், பிஏசி. கோணம் ஏண்டா ஏக்கு மேல கோணம் காட்டப்பட வேணும். அல்லது என்ன எழுதலாம், பிஏசி அல்லது சிஏபி என்று எழுதலாம். சி கோணம் சிஏபி. வாசிக்கிறது கோணம் பிஏசி, கோணம் சிஏபி. ரெண்டுலையும் ஏக்கு தான் கோணம் காட்டப்படுது. முதலாவது கோணம் ஏ என்கிற கோணத்தை நாங்கள் எவ்வாறு எழுதுறதுன்னு எழுதி காட்டியிருக்கிறோம். அடுத்தது இரண்டாவது கோணம் பி. பியை நாங்கள் என்ன மாதிரி எழுதுறதுன்னு பார்க்கணும். என்ன மாதிரி எழுத போறோம் பிய. அதே போல பியில கோணத்திற்குரிய அந்த அடையாளம் குறிக்கப்பட வேணும். பிக்கு அங்காலையும் இங்காலையும் இருக்கிற எழுத்துக்கள் ஏபிசி. கோணம் ஏபிசி அல்லது என்ன எழுதலாம், கோணம் சிபிஏ என்று எழுதலாம். சிபிஏ. ரெண்டுலையும் கோணம் எந்த இடத்துக்கு காட்டப்படுது, பிக்கு. பிக்குரிய கோணம் இரண்டாவது கோணம். மூன்றாவது கோணம் சி அதே மாதிரி நாங்கள் எழுதுறோம். இப்ப சிக்கு சி என்கிற எழுத்துக்கு நேரா மேல கோணத்திற்குரிய அடையாளம் காட்டப்பட வேணும். சிக்கு அங்காலையும்
இங்காலையும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் BCA BCA அல்லது என்ன எழுதலாம் ACB ACB. கோணம் குறித்து காட்டும் பொழுது நாங்கள் 3 எழுத்துக்களை பயன்படுத்த வேணும். தரமொழியில நாங்கள் படிச்சிருக்கிறோம். இவ்வாறு 2 முறையிலையும் நாங்கள் இதுவும் கோணமே தான், இதுவும் கோணமே தான். BAC கோணம் BACக்கு சமனானது தான் கோணம் CAB. இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இந்த 3 ஒரு முக்கோணிக்கு 3 பக்கங்கள் இருக்குது, 3 கோணங்கள் இருக்குது. இவ்வாறான 6 உறுப்புகள் ஒரு முக்கோணிக்கு இருக்குது. இனி இந்த முக்கோணியை நாங்கள் பக்கங்களின் அடிப்படையிலையும் கோணங்களின் அடிப்படையிலையும் முக்கோணிகளை நாங்கள் என்ன மாதிரி பிரிக்கிறோம் என்று பார்க்க போறோம். பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணியை நாங்கள் 3 வகைகளாக பிரிக்கிறோம். என்னென்ன வகைகள்? முதலாவது சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி அப்படி என்றா என்ன? ஒரு முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் சமனாக இருந்தால் முக்கோணிக்கு பெயரிடுவோம் PQR என்று. முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் சமனான நீளத்தை கொண்டவையாக இருந்தால் PQவும் 6 சென்டிமீட்டர், PRம் 6 சென்டிமீட்டர், QRம் 6 சென்டிமீட்டர். அதாவது PQ சமன் QR சமன் PR. ஒரு முக்கோணியினுடைய 3 பக்கங்களும் நீளங்களில் 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருந்தால் அந்த முக்கோணிக்கு என்ன பெயர்? சமபக்க முக்கோணி. பக்கங்களின் அடிப்படையில முதலாவது முக்கோணி. இரண்டாவது முக்கோணி இரு சமபக்க முக்கோணி. இரு சமபக்க முக்கோணி அப்படி என்றா என்ன? ஒரு முக்கோணியினுடைய 2 பக்கங்கள் நீளத்துல சமனாக இருந்தால் AC இந்த நீளம் 5 சென்டிமீட்டர், BC இந்த நீளம் 5 சென்டிமீட்டர், AB இந்த நீளம் 6 சென்டிமீட்டர். பாருங்க, ஒரு முக்கோணியினுடைய 2 பக்கங்களின் நீளங்கள் சமனாக இருந்தால் அந்த முக்கோணிக்கு என்ன பெயர்? இரு சமபக்க முக்கோணி. ACயும் BCயும் மட்டும் சமனாக இருக்குது, AB சமனாக இல்லை. ஒரு முக்கோணியினுடைய 2 பக்கங்களின் நீளங்கள் சமனாக இருந்தால் அந்த முக்கோணிக்கு பெயர் இரு சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி என்றால் ஒரு முக்கோணியுடைய 3 பக்கங்களும் நீளத்துல சமனாக இருந்தால், 3 பக்கங்களின் நீளங்களும் சமனாக இருந்தால் சமபக்க முக்கோணி. 2 பக்கங்கள் சமனாக இருக்கிற முக்கோணி இரு சமபக்க முக்கோணி. மூன்றாவதாக சமனில் பக்க முக்கோணி. சமனில் பக்க முக்கோணி அப்படி எல்லாம் என்ன? ஒரு முக்கோணியினுடைய 3 பக்கங்களின் நீளங்களும் சமனில்லாமல் இருக்கிற மாதிரியான முக்கோணி. ஒரு முக்கோணியினுடைய 3 பக்கங்களின் நீளங்களும் சமனில்லாம இருக்க வேணும். CDF. CD இந்த நீளம் 6 சென்டிமீட்டர், CF இந்த நீளம் 5 சென்டிமீட்டர், DF இந்த நீளம் 4 சென்டிமீட்டர். முக்கோணியின் 3 பக்கங்களும் நீளத்துல சமனில்லாமல் இருந்தால், 3 பக்கங்களின் நீளங்களும்
சமன் இல்லாமல் வேறு வேறு நீளங்களை கொண்டவையாக இருந்தால் இந்த முக்கோணியை நாங்கள் என்ன சொல்லுவோம்? சமனில் பக்க முக்கோணி. ஆகவே பக்கங்களின் அடிப்படையில முக்கோணிகளை நாங்கள் 3 வகைகளாக பிரிக்கிறோம். சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமனில் பக்க முக்கோணி. அடுத்ததாக முக்கோணிகளை கோணங்களின் அடிப்படையில என்னென்ன வகைகளாக பிரிக்கலாம்? கோணங்களின் அடிப்படையில முக்கோணிகளின் வகைகள். கோணங்களின் அடிப்படையிலையும் நாங்கள் முக்கோணிகளை 3 வகைகளாக பிரிக்கிறோம். கோணங்களின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கிறோம். முதலாவது முக்கோணி செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி. செங்கோண முக்கோணி என்றால் என்ன? கோணங்களின் அடிப்படையில் என்னும் போது நாங்கள் கோணங்களை பார்க்கிறோம். முக்கோணிக்கு 3 கோணங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். 3 கோணங்கள் இருக்குது. செங்கோண முக்கோணி எப்படி இருக்க வேணும்? முக்கோணின்ற ஒரு கோணம், ஏதாவது ஒரு கோணம் இப்படியும் இருக்கலாம். முக்கோணின்ற ஏதாவது ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கக்கூடிய முக்கோணிக்கு என்ன பெயர்? செங்கோண முக்கோணி. முக்கோணியினுடைய ஏதாவது ஒரு கோணம் செங்கோணமாக இருக்க வேணும். அப்ப மற்ற 2 கோணங்களும் என்ன மாதிரி இருக்கும்? செங்கோணத்தை விட சிறிய கோணங்கள். செங்கோணத்தை விட சிறிய கோணங்களுக்கு என்ன பெயர்? கூர்ங்கோணங்கள். ஒரு முக்கோணியின் ஒரு கோணம் செங்கோணமாகவும் அதே நேரம் மற்ற 2 கோணங்களும் கூர்ங்கோணமாக இருக்கிற முக்கோணிக்கு என்ன பெயர்? செங்கோண முக்கோணி. ஒரு முக்கோணியினுடைய யாதாயினும் ஒரு கோணத்தின், ஒரு முக்கோணிக்கு 3 கோணங்கள் இருக்குது. 3 கோணங்கள்ல ஏதோ ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கிற முக்கோணிக்கு என்ன பெயர்? செங்கோண முக்கோணி. மற்ற 2 கோணங்களும் கூர்ங்கோணமாக இருக்கும். அடுத்ததாக 2வது கூர்ங்கோண முக்கோணி. கூர்ங்கோண முக்கோணி. கூர்ங்கோண முக்கோணி என்றால் என்ன? ஒரு முக்கோணியினுடைய 3 கோணங்களும் கூர்ங்கோணமாக இருக்கும். ஒரு முக்கோணியின் 3 கோணங்களும் கூர்ங்கோணமாக. இங்க செங்கோணமே இருக்காது. ஒரு முக்கோணியின் 3 கோணங்களும் கூர்ங்கோணமாக இருக்கிற முக்கோணி. எல்லா கோணங்களும் கூர்ங்கோணமாக இருக்கிற முக்கோணிக்கு என்ன பெயர்? கூர்ங்கோண முக்கோணி. ஒரு முக்கோணியின் 3 கோணங்களும் கூர்ங்கோணமாக இருக்கிற முக்கோணிக்கு பெயர் கூர்ங்கோண முக்கோணி. அடுத்ததாக 3வதாக விரிகோண முக்கோணி. விரிகோண முக்கோணி. விரிகோண முக்கோணி அப்படி என்றால் என்ன? ஒரு முக்கோணியின் ஒரு கோணம் ஒரு கோணம் விரிகோணம்.
விரிகோண முக்கோணி அப்படி என்றா என்ன? ஒரு முக்கோணி யாதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கும். விரிகோண முக்கோணி அப்படி என்றா என்ன? ஒரு முக்கோணியினுடைய யாதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கிற முக்கோணிக்கு விரிகோண முக்கோணி என்று பெயர். ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கும் பொழுது மற்ற ரெண்டு கோணங்களும் என்ன மாதிரி இருக்கும்? குறுங்கோணமாக இருக்கும். அப்ப கோணங்களின் அடிப்படையில நாங்கள் முக்கோணிகளை மூன்று வகைகளாக பிரிக்கிறோம். செங்கோண முக்கோணி, குறுங்கோண முக்கோணி, விரிகோண முக்கோணி. ஒரு முக்கோணியின் ஒரு கோணம் செங்கோணமாக இருந்தால் செங்கோண முக்கோணி, ஒரு முக்கோணியின் ஒரு கோணம் விரிகோணமாக இருந்தால் விரிகோண முக்கோணி, ஒரு முக்கோணியினுடைய எல்லா கோணங்களும் கூர்ங்கோணமாக இருந்தால் அது கூர்ங்கோண முக்கோணி. அடுத்ததாக முக்கோணிய நாங்கள் முக்கோணிகளை கோணங்களின் அடிப்படையிலையும் பக்கங்களின் அடிப்படையிலையும் மூன்று வகைகளாக பிரிக்கிறோம். இதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இனிதான் நாங்கள் முக்கோணி, ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை பற்றி பார்க்க போறோம். அதாவது ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் அப்படி என்றா என்ன? இந்த அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்க போறோம். நாங்கள் ஒரு முக்கோணியை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு முக்கோணி PQR எடுத்திருக்கிறோம். ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் அப்படி என்றா என்ன? அகக்கோணங்கள் என்றா என்ன? எங்களுக்கு தெரியும், முக்கோணிக்கு ஒரு முக்கோணியில மூன்று பக்கங்களும் மூன்று கோணங்களும் இருக்கும். மூன்று கோணங்கள், இந்த மூன்று கோணங்களையும் குறிச்சு காட்டியிருக்கிறோம். அதாவது அகக்கோணங்கள் என்றா என்ன? ஒரு முக்கோணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணங்கள். ஒரு இந்த முக்கோணி மூன்று கோணங்களை ABC, கோணம் A, கோணம் B, கோணம் C என்று எடுத்திருக்கிறோம். இந்த கோணத்தை A எண்ணம், இந்த கோணம் B எண்ணம், இந்த கோணம் C எண்ணம் எடுத்திருக்கிறோம். இந்த மூன்று கோணங்களையும் நாங்கள் என்ன சொல்றோம்? அகக்கோணங்கள் என்கிறோம். அகக்கோணங்கள் என்றால் என்ன? ஒரு முக்கோணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணங்கள். முக்கோணிக்கு உள்ளேயும் இருக்கும் கோணங்கள், பிறகு நாங்கள் படிப்போம் வெளியில இருக்கக்கூடிய கோணங்கள் அண்டு அகக்கோணங்கள் என்ற வகையில. அகக்கோணங்கள் என்றா என்ன? ஒரு முக்கோணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணங்கள். அகமண்டா உள்ளே ஒரு முக்கோணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோணங்களை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? அகக்கோணங்கள். நாங்கள் ஏற்கனவே மூன்று கோணங்கள் இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். இந்த மூன்று கோணங்களும் முக்கோணிக்கு உள்ளே இருக்கிறபடியா இந்த கோணங்களை நாங்கள் என்ன கோணங்கள் என்று சொல்றோம்? அகக்கோணங்கள் என்கிறோம். இனி இந்த மூன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, மூன்று கோணங்களை கூட்டும் போது எத்தனை பாகை வரும் என்று நாங்கள் பார்க்க போறோம். ஒரு முக்கோணியை எடுத்துக்கொண்டு மூன்று அகக்கோணங்களை குறிச்சிட்டு அந்த அகக்கோணங்களை கூட்டி பார்க்கும் பொழுது எத்தனை பாகை வருதுன்னு நாங்கள் பார்க்க போறோம்.
நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா ஒரு செயற்பாடு மாதிரி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பேப்பரில் ஒரு முக்கோணி ஒன்று வரைந்திருக்கிறோம். இந்த முக்கோணியின் முக்கோணி ஏபி சி எடுத்திருக்கிறோம். இந்த முக்கோணி ஏபிசியில அகக்கோணங்களை நாங்கள் வெட்டி எடுத்து பார்க்க போகிறோம். முதலாவது கோணம் ஏ, அடுத்த கோணம் பி, அடுத்ததாக கோணம் சி. இந்த மூன்று கோணங்களையும் முக்கோணி முக்கோணி தெரியும் என்று நினைக்கிறேன். முக்கோணி ஏபிசி மூன்று அகக்கோணங்களை கூறியிருக்கிறோம். இந்த மூன்று கோணங்களை வெட்டி எடுத்து பார்க்க போறோம். கூட்டுத்தொகை என்ன மாதிரி வரும் என்றது, கூட்டுத்தொகை எப்படி இருக்கும் என்பதை காண்பதற்காக இந்த மூன்று கோணங்களையும் வட்டி எடுத்து பார்ப்போம். முதலாவது கோணத்தை வெட்டி இருக்கிறோம். நாங்கள் என்ன செய்தோம், நம்ம கோணி ஏபிசியில இருக்கிற இந்த மூன்று அகக்கோணங்களை நாங்கள் வெட்டி இருக்கிறோம். மூன்று பேரமோ 1 2 3 இந்த மூன்று கோணங்களை நாங்கள் வெட்டி தனியா எடுத்திருக்கிறோம். ஏன் இப்படி தனியா எடுத்திருக்கிறோம் என்றால் அந்த மூன்று கோணங்களும் மூன்று அகக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை என்ன மாதிரி வரும், எத்தனை பாகையாக இருக்கும் என்பதை பார்க்கறதுக்காக இந்த மூன்று அகக்கோணங்களையும் வெட்டி வடிவாக தனியா எடுத்துட்டோம். இனி என்ன செய்யணும், நாங்கள் ஒரு நேர்கோடு ஒன்று கீறுறோம். ஒரு நேர்கோடு ஒன்று கீறி இந்த நாங்கள் வெட்டி எடுத்த இந்த மூன்று கோணங்களையும் நாங்கள் பொருத்தி பார்க்கிறோம். வெட்டி எடுத்த மூன்று கோணங்களையும் இந்த நேர்கோட்டின் மீது நாங்கள் பொருத்தி பார்க்கிறோம். பாருங்க, நாங்கள் வெட்டி எடுத்த மூன்று அகக்கோணங்கள் 1 2 3 மூன்று அகக்கோணங்களையும் ஒரு நேர்கோட்டில வச்சு பொருத்தும் பொழுது இந்த நேர்கோட்டில இந்த மூன்று அகக்கோணங்களும் பொருந்தி வருவது. மூன்று அகக்கோணங்களும் நேர்கோட்டில பொருந்தி வருது. இதுல இருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம், ஒரு நேர்கோடு மீது இந்த மூன்று அகக்கோணங்களும் பொருந்தி வரும். மூன்று அகக்கோணங்களையும் ஒரு நேர்கோட்டின் மீது வைக்கும் பொழுது பொருந்தி வருது. பாருங்க, நீங்கள் ஒட்டும் பொழுது ஒன்றின் மீது ஒரு கோணத்தின் மீது இன்னொன்று படியாதவாறு சரியா அந்த நேர்கோட்டில நீங்க வச்சு பொருத்துங்கோ. ஒரே அளவான கோணம் வெட்டி எடுத்தனீங்கன்னா நிச்சயமாக சரியா வரும். நேர்கோட்டில இந்த மூன்று அகக்கோணங்களும் பொருந்தி வாரபடியா
உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நேர்கோட்டில் இருக்கிற கோணம் என்ன கோணம்? நேர்கோணம். நேர்கோட்டில் இருக்கிற கோணம் நேர்கோணம். நேர்கோணத்தின் பருமன் எத்தனை பாகையா இருக்கும்? 180 பாகையாக இருக்கும். அல்லது இன்னொரு தேற்றம் தெரியும், ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்கள். இந்த மூன்று கோணங்களும் என்ன கோணங்கள்? அடுத்துள்ள கோணங்கள். ஒரு பொதுவான உச்சி இருக்குது, ஒரு பொதுவான புயம் இருக்கும்போது இங்காலையும் அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்றால் என்ன? ஒரு ஒரு நேர்கோட்டுல ஒரு பொதுவான உச்சி இருக்க வேணும். ஒரு பொதுவான புயத்துக்கு அங்காலையும் இங்காலையும் இருக்கிற கோணங்கள். ஒரு உச்சி இருக்க வேணும், ஒரு பொது புயம் இருக்க வேணும். ஒரு பொது புயத்துக்கு இங்கேயும் இங்கேயும் இருக்கிற கோணங்களுக்கு என்ன பெயர்? அடுத்துள்ள கோணங்கள். அதே போல இந்த கோணம் இந்த கோணம் அடுத்துள்ள கோணங்கள். இது மூன்றும் அடுத்துள்ள கோணங்கள். ஒரு நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. நேர்கோட்டில் இருக்கிற கோணம் 180 பாகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இவ்வாறு நேர்கோட்டின் மீது ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களை வெட்டி எடுத்து பொருத்தும் பொழுது பொருந்திரபடியால நேர்கோட்டின் மீது ஒரு புள்ளியில் இருக்கிற கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே ஒரு முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாகையாயிருக்கும்? 180 பாகை ஆகும். முக்கோணி ஒன்றின் மூன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். நீங்கள் முதலாவது தேற்றம் எழுதலாம். ஒரு நாங்கள் பார்த்த இந்த செயற்பாட்டின் அடிப்படையில ஒரு முக்கோணியின் மூன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை, மூன்று அகக்கோணங்களிலும் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். 180 பாகை ஆகும். நீங்கள் தேற்றத்தை எழுதிக் கொள்ளலாம். ஒரு முக்கோணியின் மூன்று அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை 180 பாகை. இந்த தேற்றத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகளை செய்யலாம். தேற்றத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இனி கேள்வி செய்வோம். முதலாவது கேள்வி எழுதுங்க. உருவில் கோணம் PQRின் பெருமானத்தை காண்க. உருவில் கோணம் PQRின் பெருமானத்தை காண்க. உருவில் கோணம் PQRின் பெருமானத்தை காண்க. முக்கோணி வரைந்து கொள்ளலாம். முக்கோணி PQR என்கிற முக்கோணி வரைஞ்சிருக்கிறோம். கோணம் P என்ற பருமன் 70 பாகையாக இருக்குது. கோணம் R என்ற பருமன் 80 பாகையாக இருக்குது. 80 பாகை.
கியூவின் பருமன் கேட்டிருக்குது. கோணம் PQRின் பெருமானத்தை காண்க. அப்ப நாங்கள் PQRின் பெருமானத்தை காண போறோம். அப்ப பாருங்கோ, PQR என்பது ஒரு முக்கோணியாகும். ஒரு முக்கோணிக்கு உள்ள இருக்க கோணங்களுக்கு என்ன பெயர்? அகக்கோணங்கள். 3 அகக்கோணங்கள் இருக்குது. 3 அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை அப்படி என்று எங்களுக்கு தெரியும். ஒரு முக்கோணியின் 3 கோணங்களையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேணும். ஆகவே நாங்கள் 3 கோணங்களையும் எழுதலாம். முதலாவதாக கோணம் Pயின் பருமன் 70 பாகை. இந்த கோணம் 70 பாகை. அடுத்ததாக இந்த கோணம் 80 பாகை. கோணம் P 70 பாகை, கோணம் R 80 பாகை. இந்த கோணத்தை காண வேணும். இந்த கோணத்தின் பெயர் என்ன? PQR. கோணம் PQR. ஆகவே முக்கோணியின் 3 அகக்கோணங்களையும் கூட்டும் பொழுது எத்தனை பாகை வர வேணும்? 180 பாகை. காரணம் எழுதிக் கொள்ளுங்கோ. முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இனி 70ஐயும் 80ஐயும் கூட்டலாம். 70ஐயும் 70 பாகை 80 பாகையும் கூட்டினீங்கன்னா 150 பாகை. 150 பாகையோட கோணம் PQR கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேணும். ஆகவே 150ஓட எத்தனை பாகையை கூட்டினோம்னா 180 பாகை வரும். 150ஓட 30 கூட்டினீங்கன்னா 180. ஆகவே கோணம் PQRின் பருமன் எத்தனை பாகையாக இருக்கும்? 30 பாகை. என்னென்று கிடைக்கும்? 180ல இருந்து 150 கழியுங்கோ. கழிச்சீங்கன்னா 30 பாகை. ஆகவே கோணம் PQRின் பருமன் 30 பாகை ஆகும். ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களை கூட்டும் பொழுது 180 பாகை வர வேணும். இது 70 பாகை, இது 80. அப்ப இதை 70ஓட 80ஐ கூட்டினீங்கன்னா 150. 150ஓட இந்த கோணத்தையும் கூட்டும் போது 180 வர வேணும். இந்த கோணம் எத்தனை பாகையா இருக்கும்? 30ஆக இருக்கும். 70, 80, 150, இது 30ஆக இருந்தால் 3ஐயும் கூட்ட 180 பாகை கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் எழுத தெரிய இல்லைன்னா நீங்க படத்தை பார்த்து இந்த உருவ வச்சு கொண்டு இந்த கோணம் Qவின் பருமனை காணலாம். செய்க வழி எழுத தெரியாட்டி 70ஐயும் 80ஐயும் கூட்ட 150, 150ஓட 30 கூட்டினோம்னா 180. ஆகவே இந்த கோணம் 30 பாகையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விடையை காண முடியும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி செய்வோம். இரண்டாவது, ஒரு செங்கோண முக்கோணி தரப்படுது. செங்கோண அடையாளம் மட்டும் காட்டப்பட்டிருக்கு. இந்த கோணம் X. இந்த கோணம் 55 பாகை. ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களும் தரப்பட்டிருக்குது. இந்த கோணம் சில நேரம் முக்கோணிக்கு பெயர் தரப்படாது. நாங்கள் பேர் எழுதி கொள்ளலாம். பேரொண்டை வச்சு செய்யலாம். இல்லாட்டி நாங்கள் இப்படியேயும் செய்ய முடியும். முதலாவதாக கோணத்தின் பருமன் 55 பாகை. இந்த கோணத்தின் பருமன் தரையில், ஆனால் செங்கோணம் என்று காட்டப்பட்டிருக்குது. ஆகவே இந்த கோணத்தின் பருமன் எத்தனை பாகையாக இருக்கும்? செங்கோணம் என்றால் 90 பாகை. செங்கோணம் என்றால் 90 பாகை. இந்த கோணம் Xயினால் தந்திருக்குது. நாங்கள் X காண வேணும். கேள்வி என்ன கேட்டிருக்கு? உருவில் Xயின் பருமனை காண்க. Xயின் பருமனை காண்க. தரப்பட்ட உருவை அவதானித்து அந்த Xயினால் காட்டப்பட்டிருக்கும் கோணத்தின் பருமனை நாங்கள் காண போறோம்.
எங்களுக்கு என்ன தெரியும், முக்கோணி ஒன்றின் 3 அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே 55 பாகையையும் 90 பாகையையும் எக்ஸையும் கூட்டும் பொழுது 180 பாகை கிடைக்க வேண்டும். இனி என்ன செய்யலாம்? தெரிஞ்ச எண்களை நாங்கள் கூட்டுவோம். 55ஐயும் 90ஐயும் கூட்டினீங்கன்னா 145 பாகை. அதோட எக்ஸை கூட்ட 180 பாகை கிடைக்கும். 90 145 145ஓட எத்தனை பாகையை கூட்டினீங்கன்னா 180 பாகை கிடைக்கும், 35 பாகை. ஆகவே எக்ஸின் பெருமானத்தை காண்றீங்க. 180ல இருந்து 145 அங்கால கொண்டு கழிப்போம். எக்ஸ் சமன் 180ல இருந்து 145 கழிச்சீங்கன்னா 35 பாகை. எக்ஸினுடைய பெருமன் 35 பாகை. இது 90, 55, 145, 3ஐயும் கூட்ட 180 வர வேணும். 2ஐயும் கூட்ட 145 வருதுண்டா 145ஓட எத்தனை பாகையை கூட்ட 180 வருதுன்ற பார்ப்பீங்க. 35ஆக இருக்கும். எக்ஸினுடைய பெருமன் 35 பாகையாக இருக்கும். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி. ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் தொடர்பான கேள்விகளை நாங்கள் பார்க்கிறோம். 3 கோணங்களும் எக்ஸினால் காட்டப்படுகிறது. முக்கோணியின் கோணங்கள் தந்திருக்கு. 3 கோணங்களும் எக்ஸினால் காட்டப்படுது. நாங்கள் எக்ஸினுடைய பெருமனை காண போறோம். கேள்வி: ஒருவில் எக்ஸின் பெருமனை காண்க. எக்ஸின் பெருமனை காண்க. ஒருவர் அவதானித்து எக்ஸின் பெருமன் அல்லது எக்ஸின் பெருமானத்தை காண போறோம். எங்களுக்கு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை தெரியும். ஆனால் ஒரு கோணத்தினுடைய பெருமனும் தரப்படவில்லை. 3மே தெரியா கண்ணியத்தினாலதான் காட்டப்படுது. ஆனால் ஒரே மாதிரியான தெரியா கண்ணியம். இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். 3 கோணங்களும் எக்ஸ் 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 என்று காட்டப்பட்டு இருக்கிறபடியால 3 கோணங்களினுடைய பெருமனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் என்றா எக்ஸுக்கு 30 வந்ததுண்டா 3 கோணங்களினுடைய பெருமனும் என்னவாத்தான் இருக்கும்? 30ஆகத்தான் இருக்கும். ஒரே மாதிரியான பெருமனை கொண்ட 3 கோணங்கள் ஒன்று தெரியுது. ஆனால் ஒரு கோணத்தினது பெருமன் கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணியின் 3 அகக்கோணங்களினதும் கூட்டுத்தொகை 180 பாகை. 3 அகக்கோணங்களையும் நாங்கள் கூட்டுவோம். எக்ஸோட இன்னும் ஒரு எக்ஸ், இன்னும் ஒரு எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், எக்ஸையும் 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 கூட்டும் பொழுது என்ன கிடைக்க வேணும்? 180 பாகை கிடைக்க வேணும். உங்களுக்கு தெரியும், நிகர்த்த உறுப்புகளை நாங்கள் கூட்ட முடியும். ஒரே மாதிரியான தெரியா கணியங்களை கொண்ட உறுப்புகளை நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஒரு எக்ஸ், இன்னொரு எக்ஸ், இன்னொரு எக்ஸ். அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸோட இன்னும் ஒரு எக்ஸை கூட்டினீங்கன்னா 2x. 2xோட இன்னும் ஒரு எக்ஸை கூட்டினீங்கன்னா 3x. ஆகவே 3 முறை எக்ஸை கூட்டும் பொழுது 3x கிடைக்கும். 3x சமன் 180 பாகை. 3x சமன் 180 பாகை என்றால் ஒரு எக்ஸ் எத்தனை பாகையாக இருக்கும்? 3x சமன் 180 பாகை. ஆகவே ஒரு எக்ஸ் சமன் 60 பாகை. என்னென்ன 60 பாகை கிடைக்கும்? 180 பாகையை 3ஆல வகுப்பீங்க. 3 கொண்டு வந்து இங்கால பிரிப்பீங்க. பிரிக்கும் பொழுது 60 பாகை. 3x சேர்ந்தது 180 பாகை. ஒரு எக்ஸ்
இந்த பருமன் காண வேண்டுமென்றா 3ஆல வகுப்போம் 60 பாகை. ஆகவே எக்ஸினுடைய பருமன் 60 பாகையாக இருக்கும். 60 பாகை என்றால் எங்களுக்கு தெரியும். முதலாவது 60 பாகை, அடுத்தது 60 பாகை, அடுத்தது 60 பாகை. கூட்டி பாருங்க 180 பாகை வரும். 60 60 60 கூட்டினீங்கன்னா 180 பாகை. ஆகவே எக்ஸினுடைய பருமன் 60 பாகை ஆகும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் என்ற பாடத்துல முதலாவது முக்கோணி பற்றி படிச்ச நாங்கள் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை என்கிற இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு முக்கோணிக்கு உள்ள இருக்கிற 3 கோணங்களையும் நாங்கள் அகக்கோணங்கள் என்று சொல்றோம். ஒரு முக்கோணிக்கு உள்ளே இருக்கிற இந்த 3 அகக்கோணங்களையும் கூட்டும் பொழுது அவற்றின் கூட்டுத்தொகை 180 பாகை என்று எங்களுக்கு தெரியுது. 3 அகக்கோணங்களையும் அந்த வெட்டி ஒரு நேர்கோட்டில வச்சு பொருத்தி பார்க்கும் பொழுது அவற்றினுடைய கூட்டுத்தொகை 180 பாகை கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியுது. ஆகவே ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும் என்கிற தேற்றத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த கேள்விகளை செய்து நாங்கள் இதோட நாங்கள் இந்தியான் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.